முழிக்கின்றார். அவர் அச்சில சிக்கிற எறும்பு போலே எறும்பு போலே எறும்பு போலே. பகவான் முழிக்காது. ஆமா எப்படி முழிக்காது? அச்சில சிக்கிற எறும்பு போல ஆன வாயில் அகப்பட்ட கரும்பு போலே கரும்பு போலே. அரவா வாயில் அகப்பட்ட தேரை போலே ஆண்டவன் பகவான் முழிக்காரு. திருக்கரணும் முழிக்காரு. தண்டான பாவிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்காம ஆமா சத்தியம் பண்ணலனா கூட தரமாட்டேன் போன்னு சொல்லி அனுப்பிடலாம். அனுப்பிடலாம். பார்வதி மேலாம் சத்தியம் பண்ணிருக்கோம். பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணிட்டோம். தரமாட்டோம்னு சொல்ல முடியுமா? முடியுமா? பகவான் முழிக்காரு. ஆமா வரந்தாரே என்போம் சொல்லாமலே சொல்லாமலே சொல்ல முடியாமல் சொல்ல முடியல, தரமாட்டோம்னு சொல்ல முடியல. முழிக்காரு. முன்னுக்கு பின்னு மாட்டிக்கிட்ட மாதிரி முழிக்காரு. சரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆமா அரக்கனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு. வந்தது வரட்டும். எப்பா என்ன தந்தேன் வர உனக்கு தந்தேனடா இந்த தாரணி முழுவதையும் ஆழ்வாயடா ஆழ்வாயடா. கொடுத்தேன் வர உனக்கு கொடுத்தேனடா இந்த குவளையம் முழுவதையும் ஆழ்வாயடா. குவளையம் முழுவதும் ஆழ்வாயடா. அரக்கா அரக்கா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. நல்ல காதல வாங்கிக்கோ. சத்தியம் தவறி நீ நடந்த ஆனால் ஆமா இந்த சங்கரன் கொடுத்தவர சத்தியமா உன்னாள் உன்னை அழிக்கும். நீதி தவறு நீ நடந்தே ஆனால் ஆமா இந்த நிமலன் கொடுத்தவரும் நிச்சயமா சங்க அறுக்கும். அறுக்கும். அரக்கன் கொடுக்கும் போதே அழிச்சு கொடுத்தாரு. கொடுத்தாரு. என்ன அரக்கனை கொல்ல முடியுமா? முடியாது முடியாது. அரக்கன் வரத்தை வாங்கினா ஆமா வாங்கு மட்டும் வணங்கி நின்றா. வணங்கி நின்றா. வாங்கினப்புறம் தசையோட கம்பா நிமிந்துட்டான். நிமிந்துட்டான் நிமிந்துட்டான். ஆண்டவர்கிட்ட வரத்தை வாங்கினா. ஆமா பகவான் கிட்ட வரத்தை வாங்கினா. வரத்தை வாங்கினார். பாரவல்லி கைலாசம் விட்டு கைலாசம் விட்டு ஆண்டவன் வரத்தை கொடுத்தாரு. இவன் பூலோகம் போனோம்னு வாரா வாரா பூலோகத்திலிருந்து கைலாசம் போகணும்னு அங்க ஒரு மனுஷர் மேல வாராரு. ஆமையா அது யாரு? அதுதான் நாரதர். ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இழுத்து விட்டு ஆமா அதுல சந்தோஷம் பாக்குற நாரதன் இழுத்தால வராரு. கீழ இருந்து மேல வாராரு. நாராயணா 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 நாராயணான்னு சத்தத்தை கேட்டுட்டே வாராரு. நமோ நாராயணா. எப்பா என்ன ஏ அரக்கா ஏ அரக்கா தவசனாதா இப்ப எங்க போயிட்டு வர? சுவாமி நான் பகவான நினைச்சு தவம் இருந்தேனா சரி அவர் கைலாசத்துக்கு வர சொல்லி எனக்கு வரம் கொடுத்தாரு. சரி அந்த வரத்தை வாங்கிக்கிட்டு என் பாதாள நாட்டை பார்த்து நான் போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? ஆமா நீ பகவான பாத்தியா? தெரியாதான்னு கேட்க. ஆமாங்க பகவான பாத்தியா? பார்த்தேன். அடேங்க அப்பா என்ன ஜெகஜோதி அவருக்கு உச்சிகால பூஜையில இருந்தாரு. பகவானுக்கு வரம் கொடுத்தாரு. ஆமா காட்டு அந்த காட்டு பகவான் வரத்தை காட்டுற மாதிரி கொடுக்கல. ஐயா நாரதரே என்ன பகவான் வரத்தை எனக்கு அள்ளி கொடுக்கவும் இல்ல. ஆமா நான் தோல்ல இருக்கும் படூரில போட்டு கெட்டிக்கொண்டு பூலோகத்துக்கு வரவும் இல்லை. பகவான் ஆமா தந்தேன் தந்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லி வரத்தை கொடுத்தாங்க. அந்த வரத்தை நான் வாங்கிட்டு வரேன். ஆகையினால் ஆமா நாரதரே வரத்தை காட்ட முடியாது. எப்பா என்ன ஒண்ணு அப்ப பகவான் ஏமாத்திட்டாரு. பகவான் ஏமாத்திட்டாரா? 12 வருஷம் பட்ட பாடு வீணாகி போச்சு. போச்சு. ஐயா நாரதரே என்ன சொல்லுவீங்க? ஆமா நான் தான் சொல்லுவேன். நீ பட்ட பாடு போச்சு. ஏன் அப்படி சொல்லுவீங்க? ஆமா பகவான் உன்னைய நல்லா ஏமாத்திட்டாரு. பகவான் ஆதி பகவான் அப்படி ஏமாத்திட்டாரு உன்னைய. ஆமா உனக்கு பொய்யான வரத்தை மெய்யின்னு கொடுத்து ஆண்டவன் பகவான் பொய்யான வரத்தை மெய்யின்னு சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்காரு. ஆமா நீ கைலாசம் போகும்போது மணி எத்தனை? கரெக்டா உச்சிகால பூஜை மத்தியானம் 12 மணி. 2:30 12 மணி. ஆமா 2:30 பிறக்கணும். 1:30 ஆனால் ஆமா 12 மணிக்கு பகவானுக்கு உச்சிகால பூஜை நடந்துச்சு. ஆமா பகவான் கண்ண பாத்தியா? எப்படி இருந்துச்சு? நல்ல குங்குமம் மாதிரி செக்க செவேறு பகவான் கண்ணு செவந்து இருந்துச்சு. ஆமா எப்பா வல்லரக்கா? ஆமா பகவான் கண்ணு செவந்து இருந்துச்சா? ஆமா ஏ வல்லரக்கா என்ன சுவாமி உன்னை ஆண்டவன் பகவான் ஏமாத்திட்டாரு. நம்ப மாட்டேன். ஏ அரக்கா அவர் கஞ்சா குடி வெறியோனாலே
இறக்கி அடிச்சிட்டு ஆமா பொய்யான வரத்தை மெய்யின்னு கொடுத்தியாமா பகவானும் கஞ்சா அடிப்பாரா? ஆமா பகவான் கஞ்சா அடிக்க போய் இன்னைக்கு ஏகப்பட்ட கேஸ் கஞ்சா இல்லாம ஆமா நான் சிவனோட பக்தன் சிவனடியார்னு எல்லாம் கஞ்சாவை அடிச்சுட்டு அலையுது அலைகிறா. ஆமா இப்ப பார்த்தா அரக்கன் லேசா நம்பிக்கை வருது. ஆமா நாரதர அப்படி போட்டு விட்டார்ல, அப்படி போட்டாலும் ஸ்ட்ராங்கா போடணும்ல நங்கு. ஆமா ஆப்பு வைக்கிறதா இருந்தாலும் வசமா வைக்கணும். ஆப்பு அடுத்த குடி கெட்டு போகும். அலைகிறா. ஆமா நாரதரே அப்ப பகவான் போய் சொல்லுவாரா? கண்டிப்பா சத்தியமாக உண்மையாக நிஜமாக. சரி நீ ஏன் மேல சந்தேகப்பட வேண்டாம். ஆமா வர வாங்கினது வலது கையில 3 வரல் தானே. ஆமா தூக்கி முன்னாடி நீட்டு வலது கைய நேர கைலாசத்தை பார்த்து போ. கைலாசத்தை பார்த்து நீ நீட்டிக்கிட்டே போ, இறக்கி வச்சுட்டு போயிடாத. பகவான் கொடுத்தவன உண்மையாக இருந்தால் கை முன்னாடி நீட்டி இருக்கிறத பார்த்த உடனே உனக்கென்ன எனக்கென்னு ஓடிடுவாரு. அங்க கிடக்கத போற அப்படியே போட்டுட்டு ஓடிடுவாரு. ஒருவேளை பகவான் உனக்கு பொய்யான வரத்தை கொடுத்திருந்தாருன்னு பையி அப்படியே சம்முன்னு அப்படியே அம்சமா உட்கார்ந்துருப்பாரு. அவன் தானே வாரம் அவனுக்கு தான் வரமே கொடுக்கலன்னு பகவான் பயப்படாம உட்கார்ந்துருப்பாரு. இதை வச்சே நீ கண்டுபிடிச்சிடலாம் என்று அரக்கனிடத்த நாரதர் கலகத்தை மூட்டினார். நேர அவர் பாட்டுல பால்கடலை தேடி வாடாரு வருகின்றார். அரக்க ஆண்டவன் கொடுத்த வரத்தின் மீது சந்தேகம் கொண்டு என்ன நினைக்காம பாருங்க. ஒருவேளை பகவான் கொடுத்தவர உண்மையாக இருந்தால் நமக்கு கைலாசத்துல யாரெல்லாம் நமக்கு சொந்தம். ஆமா பகவான் கொடுத்தவர உண்மையா இருந்து பகவான சோழிய முடிச்சாச்சுன்னா கல்யாணத்தை கைலாசத்துல நடத்திடலாமா அதான் நினைக்கான். என்ன நினைக்கின்றான்? பகவானை கொண்டம்மானால் பார்வதியா நமக்கு தானே ஈஸ்வரனை கொண்டோமானால் ஈஸ்வரியா நமக்கு தானே கூட்டமாதன் கணபதியை வைத்து கொஞ்சிடலாம் இளைய மகன் அளவானை இடது துணையில் அமர்த்திடலாம். பகவானை கொண்டா பார்வதியால் நமக்குத்தான் ஈஸ்வரனை கொண்டால் ஈஸ்வரி நமக்கு அந்த ஈஸ்வரியால் நமக்குத்தான். மூத்த மகன் கணபதியை முன்னால் வச்சு கொஞ்சிடலாம். ஆமா இளைய மகன் வேளவனை இடது துடையில் அமர்த்திடலாம். சண்டால பாவி இதை நினைக்காம முண்டாட்டியும் பிள்ளைகளையும் கொஞ்சணும்னு ஆசைப்படுதானே. அப்ப பார்த்தா ஆமா பார்வதியை நினைத்தான். பார்வதி அப்படியே அல்லடக்கம் புத்தியை தடுமாட விட்டா. ஆமா வாங்கினது வலது கையில 3 விரல். அந்த 3 விரலை பின்னாடி வச்சா இடது கைய நீட்டனா. இடது கை ஈஸ்வரிய நினைச்சா இடது கையை தூக்கி முன்னாடி நீட்டினான். ஆமா நேர கைலாசத்தை பார்த்து வாரான். ஆமா இந்த தாய் புத்திய மாத்தி விட்டுட்டா. அன்னைக்கு மட்டும் வலது கையை முன்னாடி நீட்டி இருந்தா கைலாசம் ஜோலி முடிஞ்சிருக்கும். இவன் கைலாசம் தேடி வரும்போது வருகின்ற பொழுது சண்டாள பாவி வல்லரக்கா ஈட்ட மரத்திலேயே கூர்மை பார்ப்பது போல் வளர்த்த கிடாயது மார்பிலே வாய்வதை போலே. ஆமா நான் வரத்தை கொடுத்தேன். ஆமா என் மேல பரிசோதிக்க வருகின்றாயே. அரக்கனுக்கு பயந்து ஆதிவள்ளி கைலாசத்துல யாரெல்லாம் ஓடினார்? யாரையா ஓடுகின்றார்? காளை நல்ல வாகனத்தில் கரை கண்ட ஓடினார். காளை நல்ல வாகனத்தில் கரை கண்ட ஓடினார். மாணவர் ஓடினார் வரைய அவர் ஓடினார். மாணவர் ஓடினார் வரையவர் ஓடினார். வெள்ளையான மீதில் அடி தெய்வேந்திரம் ஓடினார். வெள்ளையான மீதில் அடி தெய்வேந்திரம் ஓடினார். பச்சை கீழி ரூபம் கொண்டு பார்வையால் ஓடினார். பச்சை கீழி ரூபம் கொண்டு பார்வதியால் ஓடினார். நாட்டு கீழ வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். நாட்டு கீழ வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார். காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். புள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி மணவளன் ஓடினார். புள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி மணவளன் ஓடினார். ஓடச்சாட முடியாமல் ஒருவனே சந்தவிக்கிறார். ஓடச்சாட முடியாமல் ஒருவனே சந்தவிக்கிறார். ஆடோ நல்ல கண்டக்காடு கையோ நல்ல குண்டக்கை. ஆடோ நல்ல கண்டக்காடு கையோ நல்ல குண்டக்கை. அவர் வயிறோ நல்ல பியார வயர் வாகனமோ பெருச்சாலி. போட்டு மிதிக்காரு பெருச்சாலிய
ஓடு பெருச்சாளி ஓடு பெருச்சாளி ஓடு பெருச்சாளி ஓடு பெருச்சாளி முகம் தான் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு. ஆமா, அங்கிருந்து அரக்கம் வந்து கைய நீட்டினது ஓன் தலைதான் முதல்ல அத்து தெரிச்சு ஓட போகுது. ஓடிரும் அப்படின்னு பெருச்சாலிய போட்டு மிதிக்காரு. ஆமா, எங்க முடியும்? எங்க முடியும்? வானவரும் ஓடினார், வரையவரும் ஓடினார், வரையவரும் ஓடினார், காளை வாகனத்தில் கரை கண்ட சிவபெருமான் ஓடினார், சிவபெருமான் ஓடினார், புள்ளிமயில் வாகனத்தில் வள்ளி மணவாளன் ஓடினார், வள்ளி மணவாளன் ஓடினார், காக்கை வாகனத்திலே சனி பகவான் ஓடினார், சனி பகவான் ஓடினார். பெருச்சாளியும் பிள்ளையாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஐயோ பிள்ளையார, ஓ பிள்ளையார, நானும் வேகமா போனுதான் பார்க்க போய் உங்க தொப்ப போட்டு அமுக்குது. கண்ணை தெரிக்க கண்ணை பார்க்க விடாம உங்க தொப்ப மறைக்கி. ஆமா, பிள்ளையார பிள்ளையார பாரு, என்ன நான் உங்களை இழுத்துட்டு ஓடணும்னு சொன்னா ஆமா, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? கேட்கறத நீங்க கொடுக்கணும். இட்டளி கோலக்கட்டை இடியா பயில் உருண்ட, இட்டளி கோலக்கட்டை இடியா பயில் உருண்ட, ஆன காடம் போல 60 இட்டளியா, ஆன காடம் போல 60 இட்டளியா, ஆட்டு ரோமம் போல அழகான இடியாப்போ, ஆட்டு ரோமம் போல அழகான இடியாப்போ, கோலக்கட்டை 90 கேக்குறையா பெருச்சாளி, கோலக்கட்டை 90 கேக்குறையா பெருச்சாளி, இத்தனையும் காணாதையா இன்னும் ஒண்ணு வேணும் ஐயா. பெருச்சாளி இதுதான் சமயம்னு கேக்கு. என்ன கேட்கணுமோ அவ்வளத்தையும் கேக்கு. ஐயோ பிள்ளையார, பிள்ளையார எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? இட்லி குளக்கட்டை இடியாப்பம் எள்ளுருண்டை, தட்டு தட்டா செஞ்சு வைக்க புட்டு மசால் வடை. அது மட்டுமா? ஆமா, ஆன தடம் போல 60 இட்லி. 60 இட்லி. ஆன தடம் எப்படி இருக்கும் பாத்திருக்கியா? ஆன தடம் அளவுக்கு தான் நம்மளே இருப்போம். ஆமா, அந்த மாதிரி 60 இட்லி. அதான் சொல்லுவாங்க, ஆட்டு ரோமம் போல அழகான இடியாப்பம். ஆட்டு ரோமம் மாதிரி. ஆமா, ஆட்டு ரோமம் பாத்துருக்கீங்களா? எவ்வளவு மெல்லிசா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இடியாப்பம் கேக்கு. இடியாப்பம் கேக்கு. அதான் சொல்லுவாங்க. என்னையா என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ சொன்னாங்க கதையில, கதையில எலி லவுக்க கட்டிச்சு சபையில. ஆமா, இல்ல லவுக்கனா என்னது? ஆமா, ரவுக்கை. ஆமா, அதுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் கட்டுருக்கு. அதான். ஆமா, அதான் பாருங்க, கேட்க வேண்டிய இடத்துல கேட்டாதானே கிடைக்கிறது கிடைக்கும். எல்லா இடத்துலயும் போய் கேட்க முடியுமா? ஆமா, அங்க இங்க பாக்கணும். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். கேட்கணும். கேட்க வேண்டிய நேரத்தை அறிஞ்சு சரியா கேட்கணும். சரியா கேட்கணும். அதான் பாருங்க, என்னய்யா? யாராவது ஒருத்தர் ரொம்ப அளவுக்கு அதிகமா சந்தோஷமா இருக்காங்கன்னு வைங்களேன், ஆமா, அப்போ போய் நமக்கு தேவையானதை அவங்க கிட்ட கேட்கணும். கேட்கணும். ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஆமா, அவங்களுக்கு என்ன வேணும்னு நாம கேட்கணும். நாம கேட்கணும். அதான் பாருங்க, அதான் இயற்கை. அதெல்லாம் இப்ப உள்ள காலத்துல அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருந்தா தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அதுதான் சொல்லுறேன். ஆமா, யாராவது சந்தோஷமா இருக்கும்போது ஆமா, நமக்கு தேவைப்படுறத அவங்க கிட்ட கேட்கணும். கேட்கணும். ஒருத்தங்க கஷ்டமா இருக்கும்போது ஆமா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கணும். இப்ப அப்படியா? ஆமா, அவன் கஷ்டமா இருக்கும் போதுதான் போய் வெந்த புண்ணுல வேலை பார்த்த மாதிரி குத்தி குத்தி காட்டுவான். குத்தணும் குத்தணும் நறுக்கு நறுக்கு நறுக்கு. நான் அப்பவே சொன்னோம்ல, ஆமா, நீ அந்த வழியா அவ்வளவு வேகமா போவாங்க, ஆமா, நீ கீழே விழுந்துருவோம்னு சொன்னேன். நீ கேட்கல. நீ கீழே விழுந்து இப்ப கைய ஒடிச்சிட்டு வந்திருக்க. போச்சு. நல்ல வேளை கால் தப்பிச்சிட்டு. ஆமா, விழுந்துச்சிருக்கு, காலும் போயிரும் தான் நினைச்சேன். ஆமா, ஏதோ தெரியல, கால் தப்பிச்சிட்டு. தப்பிச்சிட்டு அப்படின்னு அவன் சந்தோஷத்துல சொல்லுதானா வருத்தத்துல சொல்லுதானே தெரியாது. தெரியாது தெரியாது. கால் தப்பிட்டேன் ஆமா, அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தத்துல சொல்லுவான். ஆமா, அப்ப பார்த்தால் பூமாதேவி. பூமாதேவி இவங்க 2 பேரும் சண்டை போட சீர் சரியில்லை. அங்க இருந்து அரக்கம் வருவான், 2 வத்தையும் ஜோலியை முடிச்சிருவான். டக்குனு பூமி 2ஆக வெடித்தது. ஆமா, பூமாதேவி மயில் பிறந்த வாகனத்தில் மாயன் பூமாதேவி இடத்தை கொடுக்க, இடத்தை கொடுக்க பிள்ளையாரும் பெருச்சாலியும் பூமிக்குள்ள மறைந்தார்கள். ஆமா, அப்ப பார்த்தால் பார்வதியார். பார்வதியார். அப்போ ஆண்டவன் பகவான் ஆமா, 33 கோடி முனிவர்களையும் தேவர்களையும் ஒரு பிருந்தாவனமாக்கி பிருந்தாவனம் ஆக்கி 5 சடையையும் 5 இதழாக விரித்து போட்டு இதழாக விரித்து போட்டு ஆண்டவன் பகவான் செவ்வரளி மூடுக்குள்ள ஒளிந்திருக்க அம்மை பார்வதியால் அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைக்கின்றார். பச்சைக்கிளி ரூபம் கொண்டு பறந்து போய் சத்திரியர் முனிவர் கும்ப கலசத்துல சக்தி உட்கார்ந்தார். ஆமா, அப்ப பாருங்க, பாருங்கள், சத்திரியர் முனிவர் தவம் இருக்காரு. எதுக்காக தவம் இருக்காரு? அவரும் நம்ம கைலாசத்தை பகவான் ஆளுத மாதிரி நாமளும் கைலாசத்தை ஆளணும். இவர் ரெக்க கட்டி போய் உட்கார்ந்த உடனே சத்திரியர் முனிவர் தவம் கலந்துச்சு. அவர் எதிர்த்து போயிட்டாரு. ஆமா, அன்னைக்கு ஆமா, பார்வதி பச்சைக்கிளி ரூபம் கொண்டு போய் கும்பத்துல உட்கார்ந்ததுதான். ஆமா, இப்பவும் ஆமா, அம்மாளுக்கு 8 பேருக்கு கும்பம் எடுத்து வரும்போது ஆமா, உச்சியில ஒரு கிளி இருக்குமே, அது பச்சை கிளி பார்வதி. அந்த அம்மா பார்வதி. கரகாட்ட கலைஞர்கள் உச்சியில வச்சிருக்க கிளியும் அதுவும் பார்வதி தான். ஆமா ஐயா. ஆகையினால் ஆமா, பார்வதி அண்ணனாகப்பட்ட கண்ணனை நினைத்து அழுது புலம்ப பால்கடலே பள்ளி கொண்ட என் பச்சம்மா ரகுராமா
ஆளிலை மேல் பள்ளி கொண்டையன் அச்சுதனே நாராயணா நாராயணா சீராதேவி வெல்வளைத்தையன் ஸ்ரீராமச்சந்திர பூபதியே ஸ்ரீராமச்சந்திர பூபதியே ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு கொடுக்கத்தக்காத வரத்தை கொடுத்துவிட்டு அரளி பூங்காவனத்திலே ஒளிந்திருக்கிறார் அண்ணா அரக்கனை கொல்ல வேண்டும் அரணாரி துக்கத்தை தாங்கள் தான் தீர்க்க வேண்டும் என்று பார்வதியால் அழுது புலம்ப பார்வதியால் அழுத கண்ணீர் பால் கடலிலே விழ பாம்பின் மீது சயனம் செய்யும் பச்சம்மாள் ஆதிவள்ளி கைலாசத்திலே வந்து அம்மா பார்வதி அரக்கனை கொல்ல வேண்டுமானால் ரெண்டு பேரும் கருமாறி உருமாறி பிறக்க வேண்டும் ஆயர்பாடி பட்டணத்திலே அம்பலக்கோடாருக்கும் அன்னை அசோதியாளுக்கும் பெண் குழந்தையாக பார்வதி நீ போய் பிறக்க வேண்டும் கருவூர் பட்டணத்திலே கம்சங்கண்ணி தேவகியாளுக்கு 8வது ஆண் குழந்தையாக நான் போய் பிறக்க வேண்டும் தேவர்களுடைய சூழ்ச்சியினால் 2 குழந்தையும் இடத்தை மாற்றி ஆயர்பாடி பட்டணத்திலே வளர்ந்து வரும்போது கம்சராசனுடைய வதையை முடித்து கோபிமார்களிடத்திலே லீலைகளை செய்து அதற்கு பிறகுதாமா அரக்கனை கொல்ல முடியும் என்று ஆண்டவன் பகவான் மைத்துனர் அந்த அச்சுதன் நாராயணன் சொல்ல 2 பேர்களும் சரி என்று சம்மதித்து கருமாறி உருமாறி பிறப்பதற்காக எங்கையா வருகின்றார் நாடு நல்ல நாடு